மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரானுடைய அணு ஆயுத பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல சவுதியிடம் அணு ஆயுதம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ஈரானுடைய புரட்சிகர காவற்படையினுடைய மிக முக்கியமான படத்தளப்பு ரஷ்யாவினுடைய ஊடகங்களுக்கு செத்தி ஒன்றை வழங்கும் போது இந்த ஒரு செய்தியை சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் எமக்கு மட்டும் தெரிஞ்சதல்ல, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியும், மௌனமாக இருக்கிறாங்கன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன் வச்சாரு. இந்த ஒரு செய்தி இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இஸ்ரேலுடைய ரிஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய தலைவர் யுவால் ஸ்டைனிட்ஸ் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்தும் துருக்கியும் தற்போது அணு ஆயுத பரிசோதனைகளை செய்து வருவதாகவும் அதை தயாரிக்கின்ற பணிகள்ல இருக்கின்ற ஆவணங்கள் எம்மிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வெறுமனே ஈரானை பின்தொடர்வதும் ஈரானை உளவு பார்ப்பது மட்டும் போதாது, மேற்கொண்டு எகிப்தையும் துருக்கியையும் கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு அட்வைஸா இஸ்ரேலுடைய அரசுக்கு வழங்கிய செய்தியும் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் அதிர்ச்சியான விடயமாகவும் இப்போது உலக அரசியல் மட்டத்துல பேசப்படுது. இந்த அதிகாரி சவுதி பற்றி வாய் திறக்கல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது விமர்சிக்கப்படுகிறது. ஈரான் சவுதியை வம்புக்கு இழுத்து வச்சது, இந்த ஒரு நபர் எகிப்தையும் துருக்கியை மட்டும் பேசினார் தவிர சவுதியை ஏன் பேசல அப்படின்னு ஒரு விஷயம், சவுதியில அணு ஆயுதம் குறித்து ஏன் வாய் திறக்கல அப்படின்னு ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டு பண்ணிருக்கு. ஈரானுடைய பிரச்சனையே மிகப்பெரிய ஒரு பூதாகரமா போய்கொண்டிருக்கிற நேரத்துல எந்த நேரமும் யுத்தம் மூடலாம் அப்படின்ற ஒரு சிக்கலுக்குள்ள மத்திய கிழக்கு நாடுகளும் உலக நாடுகளும் விழிப்புதுங்க பார்க்கிற இந்த சூழல்ல ஈரான் எதற்காக சவுதி அரேபியாவை இந்த ஒரு விஷயத்துல இழுத்து விட்டது, போதாததுக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. எதற்கு ஈரான் இந்த ஒரு விஷயத்துல சவுதி அரேபியாவை இழுத்து விட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு வரலாற்று சர்ச்சை இருக்குது, ஒரு வரலாற்று பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்குது. அடிப்படையில ஈரானும் சவுதி அரேபியாவும் கீரியும் பாம்பையும் போன்ற ஒரு வைராக்கியத்தோடு பயணிக்கிற இரு நாடுகள். சவுதியின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவோட சவுதி மேற்கொள்கின்ற இந்த உறவுகள் நெருக்கமாக இருப்பது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு உள்ள இருக்கிறது போல மத்திய கிழக்கு நாடுகள்ல சவுதி அரேபியா 2030 விஷன் திட்டத்துக்குள்ள அமெரிக்காவுடைய அரவணைப்புல இருக்கின்ற ஒரு வளர்ப்பு குழந்தையா இருக்கணும், மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணோட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இப்போது சவுதிக்கு வந்ததுனால சவுதி அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட உறவை மேம்படுத்துறதோட இராணுவ ரீதியான பலத்தையும் பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து F-35 ரக அதிநவீன விமானங்கள் 48 கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கையும் செய்து கொண்டாங்க. இதனுடைய பெறுமதி பில்லியன் கணக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய கிழக்கு நாடுகள்ல இஸ்ரேலிடம் மட்டும்தான் இந்த யுத்த விமானம் இருப்பதாகவும் அதையும் அமெரிக்கா தான் அவர்களுக்கு வழங்கியதாக சொல்லப்படுது. ரஷ்யாவிடமும் கிடையாது, சீனாவிடமும் அது கிடையாது. அந்த அளவு தூரம் இப்போது சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய உறவை பேணி வருகின்ற இந்த சூழல் நிச்சயமாக ஈரானுக்கு தெரியும். அணு ஆயுதம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கான தடையை நீங்க நியமிக்கிறதாக இருந்தா சவுதி அரேபியனுடைய அணு ஆயுதத்துக்குமான தடையை நீங்க விதிக்கணும் அப்படின்றதுதான் இப்போது ஈரான் தரப்பில் வைக்கப்படுகின்ற கோஷம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில சவுதி அரேபியா விட்ட சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ஒருவேளை அணு ஆயுத உற்பத்தியை செய்யுமாக இருந்தால் சவுதி அரேபியா அணு ஆயுதம் தயாரிப்பது தார்மீக கடமை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. இதனால் தான் சவுதி அரேபியா எப்போதும் அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதிலும் அவங்களை குஷிப்படுத்துவதிலும் பல்வேறு காலகட்டங்களை நடந்து கொண்டதை பார்க்க முடியுது. எனது நாடு தீக்கிரையாகியாச்சு, முதலீடு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக ஓடி போய் கேட்டதை விட அதிகமான பில்லியன் கணக்கிலான டொலர்ஸ்களை கொடுத்து டொனால்ட் ட்ரம்பை தாங்கி பிடிச்சாங்க. அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ பகைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் சவுதி ஈடுபடல. கஸா இஸ்ரேல் யுத்தம் தொடங்கினதுல பல்வேறு நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு போனாங்க. ஜோர்தானா இருக்கலாம், எகிப்தா இருக்கலாம், கட்டாரா இருக்கலாம், ஒமானா இருக்கலாம். இந்த நாடுகள் எடுத்த முயற்சியில 10% கூட சவுதி அரேபியா எந்த முயற்சியும் எடுக்கல. மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வச்சாங்க. ஏன் வாய் திறக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி வாய் திறக்கிறதுனால இஸ்ரேல் தம்பிக்கு நொந்துரும், அவருக்கு நொந்தா அது அண்ணனுக்கு வலிக்கும் என்பதனால மௌனமாகவே சவுதி அரேபியா பயணிக்க ஆரம்பிச்சுது.
அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்ற சூழல் ஏற்பட்ட பொழுது அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானத்துக்கு ஆமா சாமி போட்டு அப்படியே கடந்து போனாங்க. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எமது வான்பரப்பையோ நிலப்பரப்பையோ தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்டு ஒரு கருத்து சொல்லுகின்ற இடத்துல சவுதியும் அதற்கு தலையசைச்சதே தவிர விருப்பத்தோடு அதை எதையும் சவுதி அரேபியா செய்யல. அதுல அவங்களுக்கு இந்த யுத்தம் தொடங்கப்பட்டால் தமது பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படி ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் அந்த முடிவுக்கு வந்தாங்களே தவிர ஈரானை பாதுகாக்கணும், ஈரானுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சவுதி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த அதிகார சண்டையில உன்னிடம் அணு ஆயுதம் இருந்தா என்னிடம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல சவுதி இருக்கிறதுனால என்னிடம் இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா வருவதாக இருந்தால் நேசத்துக்குரிய சவுதியிடம் அது இருக்குது, அதையும் முடிங்க அப்படின்றதுதான் இப்போது ஈரான் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அணுசக்தியை வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் ஆர்வமும் 2010 சவுதிக்கு தோணுது. 2018 ஆண்டாகும் பொழுது அமைதியான அணுசக்திய தேசிய எரிசக்தியில கலப்பதாக அது அறிவிச்சது. 2030 ஆகும் பொழுது அதனுடைய முழு பயனையும் தேசிய வளமாக கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயம், தேசிய வளர்ச்சிக்கு அது பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் இப்போது சவுதி அரேபியா பயணிக்க ஆரம்பிச்சது. இந்த பயணம் இப்படி இருக்கிற சூழல்ல 2022 ஆண்டாகும் பொழுது முகமது பின் சல்மான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டால் நிச்சயமாக எமது நாடும் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய கடமை உள்ளது அப்படின்னு ஒரு விஷயத்த பகிரங்கமாக சொன்னாரு. காரணம் என்னன்னா, அந்த காலப்பகுதியில ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்துட்டு அப்படின்னு ஒரு விஷயம் தான் இவருடைய பார்வையாக இருந்திருக்கு. 25ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி ஆகும் பொழுதோ சவுதியும் பாகிஸ்தானும் இணைந்து மிகப்பெரிய பரந்துபட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டாங்க. இந்த ஒப்பந்தம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் அப்போது எழ ஆரம்பிச்சது. பிராந்திய பாதுகாப்பில் சமநிலை இல்லாமல் போகுது அப்படின்ற ஒரு விஷயமும், அரபு வளைகுடா நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்த போகுது அப்படின்றதும், அமெரிக்கா விட்டு சென்ற அந்த பாதுகாப்பு குறைய இந்த ஒப்பந்தம் நிறைவு செய்ய போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உண்டு பண்ணும், அச்சத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. அவ்வளவு தூரம் இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. சவுதியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, பாகிஸ்தான் தனது அணு ஆயுத குடைகளை சவுதிக்கு வழங்குமா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் அல்லது நோ அப்படின்னு எந்த பதிலையும் சவுதி ஒத்த வார்த்தையில சொல்லாம, இது இராணுவ ரீதியான பரந்துபட்ட ஒரு ஒப்பந்தம், அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தது. பாகிஸ்தானுடைய வறுமையும் பாகிஸ்தானுடைய ஆயுத பலத்தையும் சவுதி அரேபியா சரியாக பயன்படுத்தி கொண்டது என்ற பல்வேறு விமர்சனங்களை ஈரான் முன்வைச்சது. உண்மையிலே பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசியா நாட்டுல வறுமையில வாழுகின்ற பாகிஸ்தான் நாட்டிலும் அன்னளவாக 170 அணு ஆயுதங்கள் இருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் சொல்லுது. ஈரான் சந்தேகிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியாவிடம் அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் கொடுத்திருக்கணும் அப்படின்னு பலமாக நம்புறதுனாலதான் இந்த குற்றச்சாட்டை அது முன்வைக்குது. பாகிஸ்தான் 1990 தொடக்கம் அணு ஆயுத உற்பத்தியில அணு ஆயுத உற்பத்தி செய்யற பணியில ஈடுபட்டதாகவும் 1998 ஆகும் பொழுது அது அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சதாகவும் சொல்லப்படுது. சீனாவும் அதனுடைய பங்குக்கு சவுதி அரேபியாவுக்கு பல்வேறு அணு ஆயுத உற்பத்திக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை செய்து கொடுத்ததாக சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல மூல யுரேனியத்தை மஞ்சள் கேக்காக மாற்றுகின்ற அந்த செயற்திட்டத்துக்கு தேவையான அனைத்து ஆய்வு கூடங்களையும் பாலைவனத்துல உருவாக்கி கொடுத்ததாகவும் அதுல அப்படியான விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் சவுதி அரேபியா செய்தி வெளியிட்டிருந்தது. இப்படி அமெரிக்காவுக்கு தெரியாமலே சீனாவுடன் உறவை பேணி இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டதாகவும், மேற்கொண்டு சீனா இதுக்குள்ள வருவது சவுதி விரும்பாததன் காரணமாக பங்குக்கு பாகிஸ்தானை அழைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்குது அப்படின்றதுதான் இப்போது ஈரானுடைய ஊகம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு பிரச்சனை எங்க போயிட்டு முடிய போகுதோ. ஈரானுடைய பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியாத இந்த சூழல்ல இப்போது எகிப்து, துருக்கி, இஸ்ரேல், அமெரிக்கா, அதே போன்று சவுதி, பாகிஸ்தான் அப்படி பல்வேறு துருவங்கள் இணைந்து இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறுவதற்கான சாத்தியப்பாடு இருந்துருமோ என்ற அச்சமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதா இருந்தாலும் அமைதியான ஒரு சூழலை இறைவன் உலகத்தில் உருவாக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.